ஹாய், திஸ் இஸ் டேஸ்லின் குயின்ஸ் தமிழ். எங்கள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறேன். எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே சோம்பு போட்டு நல்லா வெடிக்க விடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 25 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு, 2 பச்சை மிளகா. நண்டு கிரேவி இனிக்கும் நம்ம சாப்பிடும்போது. தேவைக்கு அதிகமாக நம்ம பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். இதுக்கு நண்டுக்கு ஒரு பழம், நார்மல் சைஸில் இருக்க ஒரு நல்லா பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காண்டி லைட்டாக சால்ட் போட்டிருக்கு, கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காண்டி. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கிரேவியாக வேணும், அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா தண்ணி இவ்வளோக்கு போதும். இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னா இது மாதிரி வேணும் அப்படின்னா இவ்வளோக்கு போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன். இதில் என்ன நீங்கள் காரத்தை கூடவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். நம்ம ஏன்னா நண்டும் இனிக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதெல்லாம் எல்லாமே சேர்த்து காரத்தை எடுத்துரும். இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுறணும். எவ்வளோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நுரைச்சி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இன்னமும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருங்க. அந்த நுரைச்சி அங்கிட்ட சுற்றி போகிற மசாலா எல்லாத்தையுமே நல்லா உள்ளே இழுத்து விட்டு ஒரு கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நண்டையும் அதோட சேர்த்து போட்டுறணும். எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு அப்படின்னா மசாலா வடை போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நாங்கள் 1 கிலோ கடல் நண்டு எடுத்திருக்கோம். அந்த கடல் நண்டு அப்படியே 1 கிலோ நண்டையுமே சேர்த்தாச்சு. நண்டு சேர்த்ததுக்கப்புறம் அது எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த கிரேவி அந்த தண்ணி எல்லாமே போய் எல்லாத்தோடையும் அப்சர்வ் ஆகும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா மசாலா வடை போயிடுச்சா தான் சுற்றி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே நிற்கிது. இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நண்டு ஈவனாக வெந்து வரும். இது சீக்கிரமாகவே நண்டு குக் ஆயிரும். இப்போ நண்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. டேஸ்ட்டை பார்த்து உங்கள் உப்பு கூடவும் குறைக்கவும் வச்சுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் எல்லா நண்டுலேயும் நல்லா உருட்டிக்கிறோம் சாப்பிடும் போது. அப்போ தான் டேஸ்ட் ஈவனாக இருக்கும். அப்போதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டு அப்பப்போ எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, சோம்பு, இதோடு நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸியில் அரைச்சி தண்ணியை ஊற்றி மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட், தேங்காய் அரைச்சி எப்போ ஊற்றுவோம்ல அதே மாதிரி அரைச்சி நண்டில் அந்த கிரேவியில் ஊற்றி விட்டுறணும்.
இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக 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 நல்லா கெட்டியாயிரும். குழம்பு மாதிரி நம்ம வைப்போம். அது லேட்டாக அது கிரேவி நல்லா கிரேவியாக ஆயிரும். எல்லா இடத்துலையுமே நல்லா கிளறி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருவாங்க. நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வேணும், குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடணும், இந்த ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா இதோடய அமர்த்திடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி. நீங்கள் இதை சாதத்தோடு ஊற்றி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.